பெண்மணிக்கு வந்து 10 டிராக்மா கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து உன்னை தொலைச்சிருவாங்க. தொலைச்சனால கையில விளக்கும் விளக்கமாறும் வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள பயங்கரமா தேடிட்டு இருப்பாங்க. தேடிட்டு இருக்கும்போது அந்த ஒண்ணும் கிடைச்சிரும். கிடைச்சதுல அவங்க எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க, நான் இந்த டிராக்மா கிடைச்சிருச்சு அப்படி சொல்லுவாங்க. அவங்க மட்டும் கொண்டாடாம அவங்க கூட இருந்த எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவாங்க. அதாவது இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, அவங்க வந்து ஒரு கெட்டவன் வந்து நல்லவனா மாறும்போது கடவுளின் தூதர்கள் மகிழ்ச்சியோட கொண்டாடுவாங்க. ஒரு நாள் ஒரு வணிகர் இருந்தாரா. அது வந்து முட்டை தேடி தேடி அலைஞ்சாரா. அலைஞ்சோனையும் அப்புறம் ஒரு கடைக்கு போனாரா. இந்த கடையில பார்த்தா அழகான முத்து இருந்துச்சா. எல்லாத்தையும் விற்று அதை வாங்கிட்டாரா. அந்த முத்து வினஸ்க்கு வைப்பாகும். ஒரு நாள் வந்து யாக்கோபு வந்து காராவூருக்கு போக பார்த்தாரா. போக போறது அப்படியே நைட் ஆயிடுச்சு. நைட் ஆனோட அவருக்கு தூக்கம் வந்துச்சு. அதனால தலைக்கடியில கல்ல வச்சு தூங்கிட்டாரா. தூங்கின உடனே அதுல வந்து அவருக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல ஒரு ஏணிப்படி வந்து வானத்து வரை தொட்டுட்டு இருக்குமா. தொட்டுட்டு இருக்கும்போது அதுல ஏஞ்சல்ஸ்லாம் மேல ஏறுவாங்க, கீழே இறங்குவாங்க, மேல ஏறுவாங்க, கீழே இறங்குவாங்க. அப்புறம் தந்தை கடவுள் என்ன சொல்வாருன்னா, ஆபிரகாமின் ஈசாக்கின் கடவுள் ஆகிய ஆண்டவர் நானே அப்படி சொல்லிட்டு சொல்லுவாரு. நீ படுத்துக்க அந்த நிலத்தை நான் கொடுப்பேன் அப்படி சொல்லுவாரு. சொன்ன உடனே அவர் வந்து அவர் எந்திரிச்சிருவாரு. எந்திரிச்ச உடனே இங்க கடவுள் இருக்காரு, எனக்கு இந்த இடம் ரொம்ப பயமா இருக்கு அப்படி சொன்னாரு. அவர் படுத்திருக்க அந்த கல்ல நெட்டி வச்சுட்டு அதுக்கு எண்ணெய் பூசிட்டு லூசுன்னு பேர் வச்சுவாரு. லூசுன்னு பேர் வச்சுட்டு அந்த இடத்துக்கு பேரு பெத்தேல் பேர் வச்சுவாரு. பெத்தேல் பேர் வச்சுட்டு அவர் 10ல ஒரு பங்க கடவுளுக்கு கொடுப்பாரு. எகிப்து நாட்டுல பார்வோன்னு ஒரு மன்னர் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு நாள் தூங்குச்சுல அவருக்கு ஒரு கனவு வந்துச்சா. அந்த கனவுல 7 கொழுத்த பசு புல் சாப்பிட்டுட்டு இருந்துச்சா. அதே மாதிரி 7 மெலிந்த பசுகள் வந்து நதிக்கரையில இருந்து வந்துச்சான். அந்த 7 மெலிந்த பசுகள் வந்து 7 கொழுத்த பசுகளை சாப்பிட்டுச்சா. அப்பயும் அந்த 7 மெலிந்த பசுகள் வந்து அப்படியேதான் இருந்துச்சான். ஒன்னு பார்வோன் மன்னர் எந்திரிச்சு பார்த்தாரா. அதுக்கு மௌரி தூக்கம் வந்துருச்சுன்னு தூங்கிட்டாரா. அதே மாதிரி 7 செழுமையான கதிர்கள் இது இங்கிட்டு வந்து 7 தீயர்ந்து போன கதிர்கள் இருந்துச்சு. அந்த தீயர்ந்து போன கதிர்கள் வந்து 7 செழுமையான கதிர்களை சாப்பிட்டுச்சான். அப்பயும் அந்த தீயர்ந்து போன கதிர்கள் அப்படியே தான் இருந்துச்சான். பார்வோன் மன்னர் வந்து எந்திரிச்சு இந்த 2 கனவுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டாரு. உடனே யாருக்குமே தெரியலன்னு உடனே எகிப்து நாட்டுல இருக்கிற ஞானிகள் மந்திரவாதிகள் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து கேட்டாராம். யாருக்குமே தெரியல. அப்ப அங்க இருக்கிற இது வேலைக்காரர் சொன்னாரா, எனக்கும் இந்த மாதிரி 2 கனவு வந்துச்சு. யோசேப்னு ஒருத்தர் விளக்கம் சொன்னான்னு. யார் அந்த யோசேப்பு, அவரை கூட்டிட்டு வான்னு சொன்னே. யோசேப்பை கூட்டிட்டு வந்து நடந்த இந்த 2 கனவையும் சொன்னோடனே இந்த 2 கனவுக்கும் அர்த்தத்தை வந்து கடவுள் வந்து வெளிப்படுத்தினாரா. வெளிப்படுத்தினாராம். உடனே யோசேப் சொன்னார், 2 கனவுக்கும் ஒரே அர்த்தம் தான். 7 கொழுத்த பசுவும் 7 செழுமையான கதிர்களும் 7 செழுமையான ஆண்டுகளை குறிக்கும். 7 மெலிந்த பசுவும் 7 தீர்ந்து போன கதிர்களும் 7 பஞ்ச காலத்தை குறிக்கும். இந்த உங்களுக்கு ஏன் இந்த 2 கனவு வந்திருக்கு. இந்த 2 கனவு இந்த எகிப்து நாட்டுல நிச்சயமா நடக்க போகுது அப்படின்னு சொன்னோன்னே இது பார்வோன் மன்னர் வந்து ஞானத்தோட யோசிச்சு இது செழுமையான ஆண்டுல விளையிற 5ல ஒரு பங்கை சேமிச்சு வச்சா நம்ம 7 பஞ்ச காலத்துல நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம எகிப்து நாடு பஞ்சத்துல அழியாதுன்னு கூறினாரா.